இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பப்ஸ் சாப்பிட்டாச்சுல்ல, வாய் நமங்குது. ஒரு டீயை போட்டா நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு டீ கடை பார்த்து நிப்பட்டேன். அப்பா, காஃபி குடிச்சு பிஸ்கட் சாப்பிட்டா எனக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது. வீட்டுல காபி குடிச்சு வண்டி ஏறினீங்க, உடனே பப்ஸ் உள்ள போயிருக்கு, உடனே காபி நிப்பாட்டுமா? அதெல்லாம் முடியாது. நேரா மகாபலிபுரம் போய் குடிச்சுக்கிடலாம். டேய் பாவண்டா, ஆசைப்பட்டு கேக்குறாங்கல்ல, நிப்பாட்டு சொல்லு. இல்லை, அவரை பத்தி உனக்கு தெரியாதுல. அவர் சொல்ல நிப்பாட்டினா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு நிப்பாட்டி ஒரு மாசம் கழிச்சு தான் மகாபலிபுரத்துக்கே போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்பா அமைதியா வரட்டும். அவரு எப்போ பயமுட்டு வாப்பா. இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு. இல்ல சம்மு, 10 நிமிஷம் நிறுத்துறதுல என்ன ஆயிட போகுது? நிறுத்தப்ப மாமா கேக்குறாங்கல்ல. இல்லை, என் அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுல. அவர் சொல்ற மாதிரிலாம் நிப்பாட்டி போனீங்கன்னா இன்னைக்குள்ளலாம் போக முடியாது. ஒரு மாசம் ஆகும் போறதுக்கு. அண்ணன் அதான் என்னது இது? மாமா ஆசைப்படுறாங்கல்ல, ஒரு தடவை நிறுத்தினா என்னவா? சண்முகம், இங்க பாரு, பெரியவங்க எல்லாம் குழந்தை மாதிரி. ஏதாவது ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி வைக்கணும். ஒரு டீ தானே. ஏல பாத்தியா, என் மருமவ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாவோ. ஒரு நிமிஷம் நிப்பாட்டினா என்ன உனக்கு? எப்போ 6 சொன்னாலும் நிப்பாட்ட முடியாது. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பாடுக்கு வண்டி நிக்க, அப்ப இறங்கடா போதும். என் மருமவ இதுக்கு இருக்கா? ஏத்தா பாருனே, என்னத்தா உன் புருஷன் எப்படி கல்லஞ்சக்காரனா இருக்கானா? ஒரு டிவி வாங்கி கொடுக்க மாட்டானா? டேய் சண்முகம், பாவண்டா, நிறுத்த முடியாதா? நீ என்ன அவருக்கு சிபாரிசு பண்ணிட்டு இருக்க? அவர் என்னவோ பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிப்பாட்டி சொல்லுவாரு. அதுக்கெல்லாம் நிப்பாட்டே இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்பதான் பப்ஸ் சாப்பிட்டாரு. ஏல இப்ப என்ன கல்யாணத்துக்கா போறோம்? தாலி எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு டூர் தானல போறோம். ஒரு டீயை குடிச்சிட்டு போவோமே. என்ன இப்ப ஒரு 10 மினிட்ஸ் டா, ப்ளீஸ் எனக்காக நிறுத்துடா, ப்ளீஸ். என்ன உனக்கு நிப்பாட்டுமா? பெண்ணில வேணும் உனக்கு? வண்டி நிப்பாட்டணும். ஆமா, அவ்வளவுதானே உனக்கு? சரி நிறுத்து. காபி தானே சாப்பிடணும் உனக்கு? இதை நிப்பாட்டுதேன். டிரைவர் என்னாச்சு? அப்படி ஓரமா காபி கடையா பார்த்து நிப்பாட்டுங்கன்னாச்சு. சம்மு, என்னையா அடியோட அந்தர்பட்டி அடிச்சிட்டியா? இனிமேல் அப்படிதான்ல. ரைட்டு, நடக்கும். நிறுத்துங்க அண்ணா. என்னாச்சு? பாத்து. என்னாச்சு? ஏன் இப்படி பிரேக் அடிச்சியா? ஏமா ஆறு நீ இது வண்டி முன்னாடி நிக்க. ஐயோ கழுத்துல என்னம்மா? ஐயோ, பெரிய காயமா இருக்கு. ரத்தம் வேற நிறைய போகுது. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். சீக்கிரம் யாராவது புடிங்க, சீக்கிரம் தூக்கல. பாத்து. ஏய் ஏய் சீக்கிரம் போடா. ஆளுங்க வராங்களே. வண்டியில ஏத்துறாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் எடு வண்டியா. ஏய் சரி போடா. ஏய் அண்ணா வண்டி நிப்பாட்டுங்க போங்க. நிப்பாட்டு போல. போங்க. வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்து. ஏய் ஆமா போ. நிப்பாட்டாத. சீக்கிரம். என்னாச்சு எங்க டாக்டர் எங்க? மேடம், இப்பதான் மேடம் ஓபன் ஆயிருக்கு, இன்னும் ரெடி ஆகல. என்ன பிரச்சனை? கழுத்துல டீப்பா காயம் பட்டிருக்கு. உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அவங்களால பேச முடியல. ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்கு. டாக்டர் பார்த்தே ஆகணும். எங்க இருக்காங்க இப்போ? சாரி மேடம், டாக்டர் இப்பதான் போனாங்க. லஞ்ச் சாப்பிட்டு படுத்துருவாரு. வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் மேடம். ஈவினிங் ஆயிடும். நீங்க டாக்டர் கிட்ட அட்ரஸ் கொடுங்க, நான் போய் கூட்டு வருதேன். இல்ல சார், சொல்ல முடியாது. அவரு மதியானம் ரெஸ்ட்ல இருந்து எந்திரிச்சு வர மாட்டாரு. ஏமா பிள்ளை கழுத்துல ரத்தம் இப்படி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல கூட டாக்டர் வர மாட்டாரா? ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரா? மாமா ப்ளீஸ், அவங்களும் மனுஷங்க தான். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இங்க பாருங்க, நீங்க ரிசப்ஷனிஸ்டா இல்ல நர்ஸா? ரிசப்ஷனிஸ்ட், கேஷியர் எல்லாமே நான் தான் மேடம். ஸ்டாஃப் நர்ஸ் உள்ள இருக்காங்க. ஏன் மேடம்? பாண்டி, நீ கொஞ்சம் பேச. இது பாருங்க, நானே போலீஸ் தான். திருச்செந்தூர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். இது பாருங்க, என் பேரு வீரலட்சுமி. நானும் எஸ்ஐ தான். இப்ப என்ன சார் வேணும்? இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நானும் டாக்டர் தான். ஸ்டாஃப் நர்ஸ் எனக்கு உதவி பண்ண சொல்லுங்க. நானே ட்ரீட்மெண்ட் தரேன். Okay, madam. கொஞ்சம் எமர்ஜென்சி. நர்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எமர்ஜென்சி வார்டு கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் போங்க. குவிக் ப்ளீஸ். அந்த பஸ் பத்தின டீடைல் கிடைச்சதா இல்லையாடா? முழு டீடைல் எடுத்தாச்சு சார். பஸ் திருச்செந்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓனர் கிட்டயே பேசிட்டேன் சார். அந்த பஸ் எங்கடா போகுது? அதுல யாரெல்லாம் போறாங்க எல்லாம் விசாரிச்சியா? எல்லாம் விசாரிச்சிட்டேன் சார். அந்த பஸ்ஸை மகாபலிபுரம் போறதுக்காக புக் பண்ணிருக்காங்க. பிரசிடென்ட் ஃபேமிலி தான் புக் பண்ணிருக்காங்க. பிரசிடென்டா?
திருச்செந்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டா? ஆமா சார், பேரு சண்முகம். ஓஹோ, சண்முக குடும்பமா? வசமா தான் வந்து மாட்டிருக்கானுங்க. சார், அவங்க குடும்பத்தோட டூர் போறதுக்காக தான் பஸ்ஸை புக் பண்ணிருக்காங்க. இது போதும், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நீ போன வை. சரி சார். சம்திங் இஸ் ராங். அந்த பொண்ணோட கழுத்தை கூர்மையான ஆயுதத்தால வெட்டிருக்காங்க. போச்சுடா, டூர் வந்த இடத்துலயும் பிரச்சனையா? இல்ல பரணி, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. பேசாம வேற யார்ட்டையாவது ஒப்படைச்சு நம்ம புறப்படுவோம்ல. இதுல கேஸ் அது இதுன்னு நமக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. டேய், நீ போலீஸா இருந்துட்டு இப்படி பேசலாமா? இல்ல, ஒரு போலீஸா இருக்கறனாலதான் இப்படி பேசுதேன். இது எங்க போய் முடியும்னு எனக்கு தான் தெரியும். இல்லை பாண்டி, இரு, பரணி என்ன சொல்லுதான்னு கேட்போம். ஏல பரணி, நீ என்ன சொல்ல வருத? அந்த பொண்ணை மர்டர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. கத்தியால வெட்டு காயம் பட்டிருக்கு. அப்போ அந்த 4 பேர் தொடர்ந்து வந்தானுல, இந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தானு சொல்லுதியா? ஆமா, ஏன்னா அவங்க நோக்கமே அதுதான். இந்த பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போனா நிச்சயமா அவளுக்கு ஆபத்து. இல்லை, அந்த புள்ள ஆறு என்னன்னு கேட்டியா? டேய், இல்லடா, அவளுக்கு ஹெவி பிளட் லாஸ். அவ பேசுற நிலைமையிலயும் இல்ல. அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? வந்தாச்சு, ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு, உசுரை காப்பாத்தியாச்சு. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமே. மாமா, இல்ல மாமா, ஒரு டாக்டரா பார்த்தாலும் ஒரு மனுஷனா பார்த்தாலும் அவ உசுரை காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. இது பாருங்க, வந்தது வந்துட்டோம். இன்னொரு ½ hour இருந்து அவளை கொஞ்சம் சரி பண்ணிட்டு போயிடலாம் ப்ளீஸ். இப்போ டாக்டர் சொன்னா எப்பயும் சரியா தானே இருக்கான். அவ சொல்றது கேளு. இல்லை பாண்டி, போய் பஸ்ல இருக்கிறவங்கள ஏதாச்சும் வாங்கி கொடுல. அவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு சொல்லு. ஏ டாக்டர், அந்த புள்ள கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமாவே நம்ம போவோம். சரியா? இவன் ஜாலரா போட ஆரம்பிச்சிட்டான். டாக்டர், கொஞ்சம் வாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அந்த குடும்பத்தையும் அழிச்சிடலாம், இந்த கவிதாவையும் அழிச்சிடலாம். ஒரே கல்லுல ஒரு கொத்து மாங்காய் கிடைக்க போதுடா. என்ன சார் பண்ணோம்? சிம்பிள் தான். அந்த பஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். மொத்த குடும்பமும் கவிதா கூட பஸ்ல இருக்கப்போ பெட்ரோலை ஊத்தி பஸ்ஸையே எரிச்சிடணும். பிரச்சனை ஆயிடுமே சார். ஆமா, ஒருத்தன் கூட மிஞ்ச கூடாது. ஓடிட்டு இருக்க பஸ் தானா தீ பிடிச்சி எரிஞ்சதான் நியூஸ் வரணும். நம்ம மேல சந்தேகம் கூட வரக்கூடாது. புரியுதா? சார், செஞ்சிடலாம் சார். ஏ சண்முகம், நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன்டா. நம்ம கணக்கு இன்னையோட முடிய போகுதுடா.